திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். வைகுண்ட ஏகாதசியை போன்று ஒவ்வொரு மாதமும் ஏகாதசியும் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விரதம் பிடிப்பவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். அதேவேளை இந்த தினத்தில் யாருக்காவது சாப்பாடு கொடுத்தால் அதுவும் புண்ணியமாக போகும். ஏகாதசி அன்று காலையில் வீட்டில் புளியோதரை அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து பெருமாளை பிரார்த்தனை செய்வார்கள். இந்த நைவேத்தியத்தை அருகில் உள்ள ஏழை மக்களுக்கு வழங்கினால் வளம் சேர்க்கும் என ஆச்சாரிய பெருமக்கள் கூறுகிறார்கள். இதுபோன்று சர்வ ஏகாதசி விரதம் பற்றி வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். ஏகாதசிக்கு முதல் நாள் காலையில் எழுந்து வீடு முழுவதும் சுத்தம் செய்துவிட வேண்டும். அடுத்த நாள் தசமி அன்று காலை எழுந்ததும் குளித்துவிட்டு ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட வேண்டும். ஏகாதசி அன்று முழு நாள் விரதம் இருக்க வேண்டும். முழு நாள் இருக்க முடியாதவர்கள் பால், பழம், துளசி தண்ணீர் இப்படி ஏதாவது பெருமாளுக்கு படைத்த பின்னர் சாப்பிடலாம். அடுத்த நாள் துவாதசி தினம் சூரிய உதயத்திற்கு முன் அனைத்து காய்கறிகளையும் பயன்படுத்தி சமைக்க வேண்டும். அதில் நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டவத்தல் உள்ளிட்ட உணவுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இவற்றை இறைவனுக்கு படைத்த பின்னர் நாம் சாப்பிடலாம். மேற்குறிப்பிட்ட அனைத்தையும் சூரிய உதயத்திற்கு முன்னர் முடிக்க வேண்டும். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.